சாமி கல்லு முள்ளும் கல்லு முள்ளும் கால் கணத்தை தேவனே தேவியே சாமியப்பா சரணமப்பா வரணமப்பா வந்தோமப்பா சுவாமியே பள்ளிக்கட்டு பள்ளிக்கட்டு எங்கள் கட்டு எங்கள் கட்டு ஏழை கட்டு இருமுடி கட்டு இருமுடி கட்டு ஒரு சங்கட்டு சுவாமியே ஐயப்போ சாமியப்பா சரணம் அப்பா சாமியே சாமியே பகவானே சாமியே 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 ஐயப்போ சாமியப்பா சரணம் அப்பா எங்கள் அப்பா ஏழையப்பா சாமியே சாமியே स्वामी शरण अय्यप्प शरण स्वामी मारे தலையில் வச்சு ஓடுறோம். பால்வடி அங்கே இருக்கேன் எல்லாரும் பால்வடி பால்வடி இது ஐயப்ப சாமி மாலை போட்டு போகிறா பிடிக்குது. அவையதே எதுவுமே பண்ணுறாக்கு போகிறோம். என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க. இதுக்கு அதுக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க.
அப்புறம் பாரு காவடியாட்டம் நம்ம வச்சிக்குது, இங்கே கலச பாட்டம் வச்சிக்குது, இதெல்லாம் தெரியுது. உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுது? எனக்கும் தெரியல கண்ணு, எல்லாம் போகிற மாதிரி தான் தெரியுது. இது தெரியலையா இருமுடி கட்டுறது? ஆ இருமுடி கட்டுறது தெரியலையா? ஆமாம், வர இங்கே இருமுடி கட்டுறாக்கா, வர ஐயப்பசாமி வாய் மாலை போட்டு பைய குத்திட்டுக்குது. எனக்கெல்லாம் நம்ப தெரியும். இந்த மார்கழி கார்த்திகையிலெல்லாம் ஐயப்பசாமி கோயில் நல்லா பண்ணுவாங்க. தை மாதத்துக்கு மட்டும் வர போகுது பாரு சாமியார், பார்த்துட்டே பேசிட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் மாலை போட்ட கலசம் வச்சிக்குது, இருமுடி கட்டுறாங்க. பாரு இங்கே ஒரு அம்மா நிற்குது, இங்கெல்லாம் நிற்கிறாங்க. இதெல்லாம் தெரியுதா உனக்கு? எனக்கு தெரியல. ஆ எனக்கு இதெல்லாம் தெரியல. எங்க தெரியுது கோயிலுக்கு மலைக்கு போகிறேன். கண்ணு நம்ம மலைக்கு தெரிய போகிறாங்க மாட்டேங்குது. பாரு, அங்கே மேலே பாரு பை போட்டு போகிற மாதிரி இருந்தாள். தென்னம்பிள்ளை எத்தனை வருஷம் ஆனவங்க எடுத்துகிட்டு போவாங்க அக்கா? ஆ தென்னம்பிள்ளை எத்தனை வருஷம் ஆனவங்க எடுத்துகிட்டு போவாங்க? தென்னம்பிள்ளையா? ம் அது அவ இஷ்டம் பாப்பா. இல்லை 5 வருஷம். 5 வருஷம். ம் 5 வருஷம் 3 வருஷத்தில் எடுக்கிற வரையும் எடுப்பாக்கா. அப்புறம் மறுக்க 1 வருஷம் இல்லை 3 வருஷம். 3 வருஷமா? ம் போகிறாங்களா? போகிறாங்க வராங்க, ஆ நல்லா நடக்கிறாங்க. பாரு தோற ஐயம் போகுது பாரு. ஆ ம் இந்த துணி வெளியில் அந்த பாட்டிங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க. அவங்கக்கிட்ட முடிஞ்சளவு சபரிமலை ஐயப்பனுக்கு நம்ம எந்த அளவுக்கு விரதம் இருந்துட்டு சாமியை வேண்டி நம்ம அந்த நெய் தேங்காயில் நெய் ஊற்றி அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த நெய் எவ்வளோ உருண்டையாக வருதோ அவ்வளோ இதாக நம்ம குடும்பம் செழிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. எனக்கு வந்து அம்மா தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எல்லாத்துக்குமே போன 10 பேர்த்துக்குமே தேங்காய் நல்லா வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸ் 10 பேர் அப்படிங்கிற போது எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் 10 பேர் போயிருந்தாங்க. மிச்சம் எல்லாத்துக்கும் எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. மற்ற அண்ணாங்கிட்ட வந்து நம்ம கேட்க முடியாது. அண்ணாங்க கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் எல்லா சாமியுமே திருப்தியாக நல்ல முறையாக போயிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பக்தர்களுக்கு பண்ண அன்னதானம் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக பண்ணாங்க. செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நைட்டெல்லாம் அந்த காய் வெட்டி ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து செஞ்சதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அந்த தேங்காயெல்லாம் உரசுறது, அந்த பனின்னு கூட பார்க்காம அவங்கனால முடிஞ்ச உதவியை வந்து செஞ்சாங்க. பெரியவங்களும் அதே மாதிரி தான். எல்லாமே ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சி வந்து சாப்பாட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. காலைல 4 மணிக்கு சாப்பாட்டு வேலை ஆரம்பித்து 10 மணிக்கெல்லாம் அன்னதானம் போட ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி 2 மணிக்குள்ளே அன்னதானம் முடிஞ்சிருச்சு. அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா சாமியை வழி அனுப்புறதுக்கோசரம் எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தாங்க. சாமியில் வழி அனுப்புறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. சாமிங்க மலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸும் வந்துருச்சு. எல்லா சாமிகளுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம் மலைக்கு கிளம்புறது. இந்த தென்னம்பிள்ளை வந்து 5 வருஷம் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போகிறதா எப்படின்னு தெரியல. ஒருத்தவங்க தென்னம்பிள்ளை வச்சுருந்தாங்க. இன்னொரு அண்ணா வந்து மணி கட்டியிருந்தாங்க. அது எத்தனை வருஷத்துக்குன்னு வந்து தெரியல. நான் பக்கத்தில் விசாரித்ததுக்கு அவங்க சொன்னாங்க, தென்னம்பிள்ளை 5 வருஷத்துக்கும் மணி வந்து 3 வருஷத்துக்கும் போட்டவங்க வந்து கட்டணும் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த வேஷ்டி வந்து இந்த கருப்பு கலர் வேஷ்டி அந்த இருமுடி பையெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு வருஷம் போடுறவங்க அந்த 3 வருஷத்துக்கு இது 5 வருஷத்துக்கு என்னென்னு தெரியல போடுறவங்க இது போடணும்னு சொன்னாங்க. 5 வருஷம் முடித்தவங்க ப்ளூ கலர் போடணுன்னாங்க. ப்ளூ கலர் போட்டதுக்கப்புறம் அந்த குருசாமின்னு சொல்கிறவங்க வந்து பச்சை கலர் வேஷ்டி கட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் குருசாமின்னு நினைக்கிறேன். இது அந்த அண்ணா தான் 5 வருஷம் முடிச்சிட்டாங்க. அதனால் தென்னம்பிள்ளை எடுத்துகிட்டு போகிறாங்களாம்மா. அடுத்து அண்ணா பையன் அவங்களுக்கு இருமுடி கட்டி வெளில விட்டுறாங்க. இப்படி பேக் சைடு இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ன வரைக்கும் இந்த பாட்டிங்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த கோயம்புத்தூர் சைடு வந்து எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. கோயம்புத்தூர் முறை தான் சொன்னாங்க. அந்த சைடு உள்ள முறை வந்து அவங்களுக்கு சரியாக தெரியாது. அதனால் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாத்தனார் பையன் நாத்தனார் பையன் அது
நாத்தனார் பையன் மொத்தம் 10 பேர் மாலை போட்டு போயிருக்காங்க. உங்கள் வீட்டுக்காரர் போய்க்குதா? அவங்க அடுத்த வருஷம். எங்கள் வீட்டில் எங்கள் பையங்க இங்கே இந்த ஊரில் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இந்த ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம், ம் பெருமா கோயில் கட்டுவாங்க, ம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ம் தென்னம்பிள்ளை வைப்பாங்க, ம் இருமுடி குட்டி தலையில் வர வச்சு போகிறாங்க பாரு, ம் அந்த மாதிரிலாம் ம் புறகாலையே இழுத்துட்டு வந்துதான் ம் முன்னாண்டு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ம் தலையில் வச்சு இப்படி புறகாடையே கூப்பிட்டு வந்து தான் வேனை ஏற்றுவாங்க. ஆ எங்கள் அக்கா வயகோ எங்கள் அண்ணன் வயகோ எங்கள் வயகோ ம் எல்லாம் அவ்வளோ வருஷம் போய்க்கிறாங்க. ம் ம். எதுக்கு பரவாயில்லையே கூட்டிகிட்டு வராங்க? அது பார்க்கக்கூடாதாம்மா. திரும்பி பார்க்க. ஆமாம், ம் இனியும் பார்க்கக்கூடாதுன்னு ம் அது புறகாட்டையே கூப்பிட்டு வராங்க பாரு. ம் புறகாடு கூட்டிட்டு வந்து வழி அனுப்புறதா? புறகாடுன்னு கூப்பிட்டு வந்து ரெண்டு பக்கம் கட்டி அந்த படி ஏறி ம் உள்ளுக்காந்துட்டு ம் உள்ளுக்காந்தோட தான் போயிட்டு வர அப்படின்னு எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் சொல்லிடுவோம். ம் வேன் எடுத்து விட்டு ம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? ஆஹா, ஆ நாமளும் அவங்க கூட பேசக்கூடாது, ம் அவியல் நம்ம கூட சொல்லக்கூடாது. அப்போ சொல்கிறாங்க இங்கே. இது சொல்லுவாங்களாட்ட. நாங்கெல்லாம் அப்படித்தான். ம் அது அந்த சாமியார் இருமுடி ஆமா. கட்டுனால அப்படி சொல்லிட்டான்னு. இது கரூர் சைடு, இது கோயம்புத்தூர். ம் ம் சொல்ல மாட்டாங்களா கிளம்பும் போது? ஆஹா. எப்படி ஏன் சொல்ல மாட்டாங்க? சொல்லக்கூடாதாம்மா. ம் அந்த இருமுடி கட்டுறதுக்கு ஒரு ஆள் வருவான்னு, ம் அந்த ஆள் சொல்கிறான்னு ம் போகையில குருசாமி. நீங்கள் குருசாமி. ம் நீங்கெல்லாம் குருசாமி, ம் நீங்கெல்லாம் அந்த ஆள் வந்து அங்கே ம் ரயில்வே கேட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இது சுத்தமாக அந்த டிவியில் பார்த்தா சுத்தமாக தெரியுது பாப்பா. ம் நல்லா ஏறி போகிறது இறங்குறது, ம் போகிறது ஒரு தரத்தில் வாரது ஒரு தரத்தில், ஆமாம். அதெல்லாம் நல்லா தெரியுது. இதில் தெரியலையா இப்போ? தெரியுது அவ்வளவுக்கு அது இது. ம் அதில் சொல்லிட்டு அதை பாட்டு பாடிட்டே போகிறாங்களே ஏறி ம் அது போகிறாங்க பாரு இருமுடி கட்டி பின்னால் போகுது பாரு அந்த ஆள். அங்கே போய் மலை மேலே படி ஏறிமிட்டு பின்னாலேயாவது போகணுமாம்மா. எப்படி பின்னாடி? அங்கேயும் முன்னாடி தான் போகணும். அங்கே போய் வேன் விட்டு இறங்குனா ம் இப்படி பின்னாலேயே பிடிச்சிட்டு போய் ம் ஒரு படி ஏறினு விட்டுத்தான் மேலே போகையில் இப்படி முன்னாண்டு போகணுமாம்மா. ம் உரகாண்டு போய்த்தான் படி ஏற்றில் போகணுமாம்மா. ம் எல்லாம் எங்களுக்கு கோச்சிகளை சொல்லி அடுத்து எல்லா சாமிகளும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லா சாமிகளும் சாமியை கும்பிட்டு எல்லா சாமியும் கரெக்டாக வந்துட்டாங்களான்னு பார்க்குறாங்க. பார்த்து இந்த லெஃப்ட் கையால் செதுரு தேங்காய் உடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சாமியும் தேங்காயை உடைச்சிட்டு கிளம்பிடுவாங்க. ஒவ்வொரு சாமிகளாக உடைக்கிறாங்க, பார்க்கலாம். சாமிங்க இந்த குரூப் தனியாக அந்த குரூப் தனியாக உடைச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அது நெக்ஸ்ட்டு பின்னாடியே இன்னொரு குரூப் நிற்கிறாங்க. இவங்க கிளம்புனதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே கிளம்பிடுவாங்க. இவங்களுக்கு தான் இப்போ பஸ் வந்துருக்கு, அவங்களுக்கு அடுத்து வரும்னு நினைக்கிறேன். இவங்க தான் குருசாமி. இப்போ சூடம்படுத்துகிறாங்க. இப்போ தேங்காய் உடைக்கிறதுனால எல்லாத்தையும். அப்போ அந்த அண்ணன் மட்டும் லெஃப்ட் கையில் உடைச்சிருக்காங்க, மற்ற எல்லாமே ரைட்டில் தான் உடைக்கிறாங்க. சரி சரி, எல்லாமே ரைட் ஹேண்டில் தான் உடைக்கிறாங்க. கிளம்பிட்டாங்க எல்லா சாமியும் மலைக்கு சிறப்பாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. சாமிங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லா சாமி காலையிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பக்தர்கள் எல்லாமே சாமி காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆசீர்வாதம் வாங்கி அவங்க நல்ல முறையாக வழி அனுப்பி வச்சாங்க. சாமிகளுக்கு அங்கே பஸ்ஸு நிற்க அங்கே முன்னாடி கிளம்பிடணும் அப்படின்னு காலைல பாதி பேர் விழுகாமல் கிளம்புங்கன்ட்டாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்க கிளம்பணும். இந்த மாதிரி எந்தெந்த ஊர்லெலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லா சாமி காலையிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க.
அவங்கவுங்க சாமிகளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா சாமி வந்து இருமுடி கட்டிட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா மலைக்கிழமை திரும்பி வீட்டுக்கு போகக்கூடாதாம். அதனால் அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அந்த இருமுடி பையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. மீதியெல்லாம் வீட்டில் இருக்கவங்கள நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நாங்கள் முன்னாடி கோயிலுக்கு போயிடுறோன்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எங்கள் அண்ணியும் எடுத்துட்டாங்க. அப்புறம் அண்ணாங்களுக்கு தேவையானது எல்லாமே அண்ணிங்க எடுத்தாங்க. தம்பிங்களுக்கு தேவையானது எல்லாமே அக்கா எடுத்து வச்சுட்டாங்க. கிளம்பியாச்சு. இந்த குழந்தைங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு வருஷம் கன்னிசாமி ரொம்ப அற்புதமாக போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து சொன்னாங்க, நல்ல முறையாக போயிட்டு வந்துட்டு சாமி, தேங்காய் எல்லாமே நல்ல முறையாக உடைச்சிச்சு, நெய்யெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அவங்க வந்து அப்பா குருசாமி அவங்க. எல்லா சாமியும் கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக 2, 3 சாமிங்க மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கிளம்புங்க கிளம்புங்கன்ட்டு அடுத்து டேரெக்டாக எல்லாம் பஸ்ஸுக்கு தான். இந்த சாமிகிட்ட மட்டும் நான் சரி இந்த வீடியோ எடுத்தனால என்னால் ஆசீர்வாதம் வாங்க முடில. சரி எங்கள் சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலான்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாத்தையும் பஸ் ஏற்றி கிளம்பிட்டோம். அவங்க பஸ் ஏறுறாங்களோ இல்லையோ எங்களுக்கு தான் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாமே கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டாக அக்கா அழுதுட்டாங்க. அக்கா மட்டும்தான் இருந்தாங்க. இருந்த 10 பேருமே கிளம்பிட்டாங்க. அக்கா மட்டும் தனியாக இருக்கனால நீ இரு, இன்றைக்கி ஒரு நாள் இருந்தாங்க. இல்லைக்கா இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். பாப்பா வேறு அம்மா கூட போகிறேன்ட்டு ஒரே ஆட்டம். என்னை தூக்குங்க பாட்டி, என்னை தூக்குங்க பாட்டின்னு. அவங்க கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுருந்துட்டு அப்புறம் அவளை எங்கக்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாமிங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷம். கிளம்பிட்டாங்க. இன்னும் பஸ்ஸுக்கு ஒரு சதுர கை உடச்சிட்டு கிளம்பிடுவாங்க. போகும்போது சொல்லக்கூடாதுன்னு இந்த பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் போகும்போது சொல்லிட்டு தான் போகிறாங்க எல்லாருமே பாய்ன்னு. அப்போது இங்கிட்டு எப்படின்னு தெரில, அங்கிட்டு வந்து எல்லாமே சொல்லிட்டு தான் போகிறாங்க. சரி ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் சரி அதை கரெக்டாக தப்பான்னு நீங்கள் தான் சொல்லணும். டாட்டா பை பாய். சாமிங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. இல்லை நம்மளும் கிளம்பிடலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இப்படியே போகுது. கிளம்ப போகிறாங்க. இந்த பஸ்ஸில் ஒரு ஹாரன் அடிப்பாங்க பாருங்க கிளம்பும்போது, செம்மையாக இருக்கும். அந்த ஆடியோ அந்த சவுண்டு வந்து நான் மியூட்டில் போட்டேன். மியூட்டில் போட்டு தான் அந்த ரெக்கார்டே நான் போட்டுட்ருக்கேன், வாய்ஸ் ரெக்கார்டு. எல்லாமே ஏறிட்டாங்க. அப்போ வந்து முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து இவங்களுக்கு இருமுடி கட்டுறதுக்கோசரம் இன்னும் மாலை கழட்டாமல் இருக்காங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் அப்பாவும் சேர்த்து கழட்டிடுவாங்க. கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு. இல்லை இப்போ சொல்லக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் போயிட்டு வரேன். கிளம்பிட்டாங்க. தேங்காய் உடச்சிட்டு கிளம்புறாங்க. பாய். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நாங்களும். பாய்.